ஆக்சுவலி இப்போ உலகமே ரோஹிணி மாட்டிக்கினா அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு ஆனால் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அந்த சீரியல். ஒன்று ரோகிணி மாட்டிக்கினாங்க, சரி ஓகே. அந்த மாமா வந்து இது மாதிரி தன்னோட மலேசியா மாமான்னு சொல்லி ஏமாத்தினாங்க, ஓகே. அது தெரிஞ்சு என்ன பண்ணணும் குடும்பத்தில்? விஜயா அப்படியே விஜயா பார்த்தா ஒரு காண்டாகுது பாருங்க. அப்படியே இன்னும் சொந்த பொண்ணு மாதிரி அப்படியே அடிக்கிறது என்ன, உதைக்காது என்ன, செம்ம காண்டு. ஒன்று ரோகிணி என்ன சொல்ல வரா அதுன்னு கேட்கணும், அதையும் கேட்கறதில்ல. இவ்வளோ நாளாக எங்களை ஏமாற்றி எங்களை என்ன நினச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அரைஞ்சிட்டு கழுத்தை பூச்சி வெளில தள்ளுறது. விஜயா ஒரு பக்கம் காண்டுனா, மனோஜ் அதுக்கு மேலே. ஒன்று அவனாவது அவன் ஒய்ஃபை பற்றி ஏதாச்சும் கேட்கணும். சரி ஏமாற்றிட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன நடந்துச்சுன்னாவது கேட்கணும். சரி நீ வந்து மலேசியா கிடையாதா, அப்போ நீ எந்த ஊர் அதையும் கேட்கணும். அதையும் கேட்கல. சரி உன் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு அதையும் கேட்கல. அதை விட்டுட்டு கழுத்தை பூச்சி வெளில தள்ளிட்டு விஜயா பண்ணுறாங்க பாரு. இந்த விஜயா காண்டுங்க உண்மையிலே. மனோஜ் அவங்க அப்பா சொல்வார், இந்த மாதிரி ரோஹிணி கிட்ட அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி அது என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க உன் ஒய்ஃப் தானே, நீங்கள் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணணும், இல்லை நேரில் போய் பார்க்கணும். இப்போ வரைக்கும் நான் என் அம்மா சொல்கிறது தான் கேட்பேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சுச்சுவேஷன் பார்த்து எனக்கு ரோஹிணி பார்த்து பாவமாக தான் இருக்குது. ஏன்னா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஆளும் கிடையாது. அந்த பொண்ணே தனியாக வந்து இது பண்ணி ஆகணும். வெளியிலையும் போக முடியாது. ஏன்னா வந்து அவங்க தேடிக்கிட்ட லைஃப் இது வந்து அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ மனோஜ்னு இன்னும் மனோஜ் கூட தான் வாழ்ந்தாகணும். அதுவும் வேறு வழி இல்லை. ஆனால் ரோஹிணி வந்து செம பிளான் போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கே வந்து என்னை வீட்டோடய அப்படி உட்கார வச்சுருவாங்களோ நினச்சேன் திட்டிட்டு. ஆனால் அவங்க என்னை அடித்து வெளில துரத்திட்டாங்க. அதுவும் நல்லதாக தான் போச்சு. இப்போ நான் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ல, இவங்க என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்ட்டு. அதுவும் ஆனால் சூப்பர். ரோஹிணி உண்மையிலே வேறு லெவல் தான். ஓகே கைஸ். மனோஜ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்லாம் கிடச்சா சத்தியமாக ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.